அருள்மொழியின் விழிப்பு ஆன்மாவின் பிறப்பு. மனித வாழ்க்கையில் சில தருணங்கள் இருக்கின்றன. அந்த ஒரு நொடியில் அனைத்தும் மாறிவிடுகிறது. அதுபோல ஒரு மாற்றத்தை தேடி சென்றவள்தான் அருள்மொழி. அவளது வாழ்க்கை வெளியில் பார்க்க சீராக இருந்தது. வேலை, குடும்பம், நண்பர்கள் அனைத்தும் சரியாக இருந்தும் உள்ளுக்குள் ஒரு வெற்றிட உணர்வு. இதுவே வாழ்க்கையா என்ற கேள்வி அவளை ஒவ்வொரு நாளும் துளைத்தது. ஒரு நாள் அந்த கேள்விக்கே விடை தேடி அருள்மொழி உலகத்தை விட்டு விலகி ஒரு அமைதியான மலையடிவார துறவி மடத்திற்கு சென்றாள். அங்கு சத்தமில்லை, பரபரப்பில்லை, இருந்தது ஒன்றே ஒன்று: ஆழ்ந்த அமைதி. முதல் நாட்கள் அவளுக்கு சுலபமில்லை. அமைதியில் அவள் கலங்கினாள். மனம் சஞ்சலமானது. ஆனால் காலம் கடந்து செல்ல செல்ல மனத்தின் அலையாட்டம் மெதுவாக அடங்கியது. மறந்த நினைவுகள் மேலெழுந்தன, கண்ணீர் வழிந்தது, பின்னர் காரணமின்றி சிரிப்பும் வந்தது. அந்த விடியற்காலையில் பழமையான தேவதாரு மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தபோது அவளுக்குள் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. தன்னை பிரித்து பார்க்க முடியவில்லை. மரமாகவும் காற்றாகவும் சூரியனாகவும் தன்னை உணர்ந்தாள். பிரபஞ்சத்தோடு ஒன்றாகிவிட்டாள். நான் என்ற சின்னம் கரைந்தது. அந்த நாளுக்குப் பிறகு அருள்மொழியின் உலகமே மாறியது. வண்ணங்கள் உயிரோட்டமாக தெரிந்தன. மூடிய கண்களிலும் ஒளி சுழகுகள் நடனமாடின. காற்றின் மென்மையான ஓசைகளையும் கேட்க முடிந்தது. சில நேரங்களில் உடலின் வழியே வெப்பம் ஓடியது. சில நேரங்களில் பனி போல குளிர்ச்சி. உடலும் மாறியது. பழைய உணவுகள் தாங்க முடியாததாக ஆன. மலர்களின் மனம் கண்களில் கண்ணீரை வரவைத்தது. தோளில் புதிதான உணர்வுகள் எழுந்தன. துறவிகள் சொன்னார்கள், இது பயப்பட வேண்டியதல்ல, உன் ஆன்மா தெய்வத்துடன் இணைகிறது. மாதங்கள் கழித்து நகரத்துக்கு திரும்பிய போது எதுவும் மாறியிருக்கவில்லை. ஆனால் அருள்மொழி மாறிவிட்டாள். அவளது நடைபாதை அதேதான், ஆனால் மனம் அமைதியால் நிரம்பியது. ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு மரத்தையும், ஒவ்வொரு சுவாசத்தையும் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாக உணர்ந்தாள். அருள்மொழி இனி ஒருவரல்ல, அவள் இயற்கையின் துடிப்பே. அந்த ஆன்மீக விழிப்புணர்வு அவளது வாழ்க்கையை மாற்றியது. அவளது எண்ணங்கள், செயல்கள், நோக்கம் அனைத்தையும் அதுதான் உண்மையான பிறப்பு, ஆன்மாவின் பிறப்பு. முடிவு: ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் ஒரு அருள்மொழி உறங்கிக் கொண்டிருக்கிறார். விழிப்புணர்வு வரும்போது நாம் காண்பது ஒரு புதிய உலகமல்ல, நாம் தான் அந்த புதிய உலகம்.